எல்லோருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பர்களே, நான் உங்கள் கேரளா எம்ஆர்கே குரு ஜோதிஷாலயர். நம்ம இப்ப பார்க்க போறது ராசியும் 10ஆம் பாவகமும். ராசியும் 10ஆம் பாவகமும். அப்போ இது 1985ல பிறந்த ஒரு ஜாதகம், ஈரோடு மாவட்டம். அப்போ இந்த ஜாதகம் லக்னம் கடக லக்னம், சூரியன், செவ்வாய், புதன், இந்த 3 பேருமே ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சூரியன், செவ்வாய், புதன், இந்த 3 பேரும் ஆயில்ய நட்சத்திரத்தில் இருக்காங்க. அப்புறம் நமக்கு மேசம், கன்னி, துலாம்ல சனி, கேது திதிசூன்யமா இருக்காங்க. துலாம்ல சனி, கேது திதிசூன்யம். அதுக்கப்புறம் விருச்சிகம், தனுசு, மகரம். மகரத்துல குரு நீச்சமா திருவோண நட்சத்திரத்தில் இருக்காரு. மகரத்தில் குரு நீச்சமா திருவோண நட்சத்திரத்தில் இருக்காரு. அதே மாதிரி நமக்கு துலாம்ல சனி விசாக நட்சத்திரத்திலையும் கேது சுவாதி நட்சத்திரத்திலையும் நிக்கிறாங்க. மீனத்துல மாந்தி நிக்கிறாரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல. மேசத்தில் ராகு நிற்கிறார் பரணி நட்சத்திரத்துல. மிதுனத்தில் சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரம். அப்போ இந்த ஜாதகம் நம்ம ஏன் மென்ஷன் பண்ணி இந்த ஜாதகத்தை முக்கியமா உங்ககிட்ட சொல்றோம்னா, இந்த 10ஆம் பாவகம் இந்த ராசியை எப்படி இயக்குகிறது? இந்த ராசிக்கு 10ஆம் பாவகம், அதாவது ராசிக்கு 10ஆம் பாவகம்னு எடுத்துக்கிட்டோம்னா மீனம் ராசி, மிதுன ராசி, இது மீனம் ராசி. உபயத்திற்கு உபய ராசியே நமக்கு தொழில் ராசியாக வருவதால் இந்த 10ஆம் பாவகம் நமக்கு ஜெயிச்சிருக்குமா, இந்த 10ஆம் பாவத்துடைய அமைப்பு என்ன தொழில் மாதிரி வரும் அப்படிங்கிறத நாம இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது எடுத்த விஷயம். இந்த ஜாதகத்துக்கு, அந்த தொழிலுக்கும் இந்த ஜாதகத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது. ஏன்னா நமக்கு காலச்சக்கரத்துக்கு 5வது வீடு, காலச்சக்கரத்துக்கு 5வது வீடு சூரியனுடைய வீடு. அந்த சூரியன் அவர் வீட்டுக்கு 12ல கடகத்துல மறைஞ்சிருக்காரு. இந்த ராசிக்கு 10வது வீடு குருவுடைய வீடு. அந்த குரு இங்க 10க்குரியவர் 8ல், ராசிக்கு 8ல் 10க்குடையவர், ராசிக்கு 8ல், ராசிக்கு 10க்குடையவர் ராசிக்கு 8ல் நீச்சமாகி திதிசூன்யமாகி அந்த சூரியனையும் காலச்சக்கரத்துக்கு 1ஆம் வீட்டிற்குரிய செவ்வாயையும் காலச்சக்கரத்திற்கு 3ஆம் வீட்டுக்குரிய புதனையும் பார்க்கிறார். இங்கே புதன் சந்திரன் பரிவர்த்தனையும் இருக்குது. புதன் சந்திரன் பரிவர்த்தனையும் இருக்கு. அப்போ இந்த 5ஆம் இடம்ங்கிறத எடுத்துக்கிறது நாம என்னென்ன, மண்டபம், திருமணம், காதல் திருமணம், ஆராய்ச்சி, கண்டுபிடிப்பு, புதிய வெற்றி, புதிய செயல்பாடு. அப்படி 4ஆம் வீடு வீடு, மனை அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சுகம், வண்டி, வாகனம், அந்த மாதிரி எல்லாம் இந்த 4ஆம் வீட்டை எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு காலச்சக்கரத்துக்கு 5க்குடையவர், இந்த ராசிக்கு 3க்குடையவர் 2ல போயிருக்கார். ராசிக்கு 3க்குடையவர் 2லையும், காலச்சக்கரத்துக்கு 5க்குடையவர் 12லையும் நமக்கு இந்த ராசிக்கு போய் இருக்கிறார். அப்போ அங்க சூரியன் நமக்கு வலுவாத்தான் இருக்காரு. புதனும் அதாவது புதன் நமக்கு லக்னத்தில் இருந்தால் திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ராசிக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அந்த புதனும் நமக்கு இங்க 2ஆம் அதிபதியா தனாதிபதியா நிற்கிறாரு. அந்த புதன் தான் சூரியனையும் ஆள்றாரு, செவ்வாயையும் ஆள்றாரு, புதனையும் ஆள்றாரு. அப்போ இந்த ஜாதகத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா, ராகுவும் சுக்கிர நட்சத்திரத்தில் நிற்கிறாரு. சுக்கிரன் ராகுவுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார், திருவாதிரை, பரணி. அப்போ சுக்கிர ராகு பரிவர்த்தனை, நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கு. அப்போ ஜாதகரின் குணம்
பயங்கரமா சந்தோஷமா இருக்கக்கூடியவர். தனக்காக அதான் எதற்காகவும் தன் சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதவர். அவர் அனுபவிப்பார். ஆனா எதுவும் நிரந்தரம் அல்ல. எதுவும் நிரந்தரம் அல்ல. அதே மாதிரி மது போதைக்கு அவரு கொஞ்சம் அடிமையா இருக்கக்கூடியவரா இருப்பார். ஏன்னா இந்த ராகுவும் சுக்கிரனும் சுக்கிர ராகு பரிவர்த்தனை ஆனாவே பல விஷயங்கள் அங்க நடக்கும். அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ராசியும் 10ஆம் பாவகமும். அப்ப தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, மாந்தி 10ல் நின்றால் தொழில் நமக்கு நினைத்த தொழிலோ படித்த தொழிலோ இருக்காது. ஆனா நமக்கு சம்பந்தமான ஒரு தொழில், நமக்கு நடக்காத ஒரு தொழில போய் இருப்போம் அப்படிங்கிறது. அப்போ உத்திரட்டாதி போய் மாந்தி நிற்கிறாரு. அந்த உத்திரட்டாதிக்குடைய சனி ராசிக்கு 5ஆம் இடமான திருமண பாவகம், காதல் திருமணம், திருமணம், நிச்சயித்த திருமணம், அந்த மாதிரி இடத்துல போய் நிற்கிறார். அப்போ அந்த 10 கூடையவருடைய நின்ற நட்சத்திராதிபதி போய் நிற்கும் இடம் 5. திருவோணம், குரு. குரு நிற்பது திருவோணத்தில். அப்போ குருவுடைய காரணம் என்ன? நமக்கு இங்க 8ஆம் பாவகமா வருது. அப்ப அந்த 8ஆம் பாவத்துக்கு உண்டான அமைப்பெல்லாம் அவரு அனுபவிச்சிருப்பாரு. அப்ப 7க்குடையவர் 8ல் நீச்சமா இருந்தனால நமக்கு இங்க திருமணம் இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு வருது. ஏன்னா 7க்குடையவர் திதிசூன்யமாயி நீச்சமாயி, அந்த திதிசூன்யாதிபதி அதே போல ஒரு நீச்ச கிரகத்தையும் காலச்சக்கரத்துக்கு 5ஆம் அதிபதியும் புதனையும் பார்க்கிறார். அதே போல நமக்கு 10க்குடையவரும் இங்கே சனி கேது திதிசூன்யத்தில் இருக்காங்க. அப்போ இந்த ஜாதகத்தை இயக்கக்கூடியது 2 ஆள். ஒன்னு புதன், ஒன்னு ராகு. அப்போ இந்த புதன் ராகு இயக்கம் இங்க திருமணங்கிறது பெரிய ஒரு குடோனாவோ, அதாவது பெரிய குடோன்ல திருமண மண்டபம், பெரிய குடோன், அந்த மாதிரி அமைப்புல ஒரு வேலை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லி நாம கேட்கிறோம். இந்த மாதிரி அமைப்புல வேலை பார்த்தீங்களா? ஆமா, திருமண மண்டபத்துலதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அவருக்கு திருமணம் இல்லை. இப்போ 40 வயசு ஆகுது, 39 வயசு முழுமையடைந்து விட்டது, 40ஆம் வயசு நடக்குது. அப்போ இந்த ஜாதகத்துக்கு உண்டான அமைப்பு என்ன? திருமண மண்டபத்திலேயே இருக்கார். எத்தனை வயசுல இருந்து? தனது 29 வயதில் இருந்து திருமண மண்டபத்தில் வேலை செய்கிறார். 2-3 தொழில்கள் செய்து வந்தாலும் ஒரு 10 வருட காலமாக திருமண மண்டபத்தில் வேலை பார்க்கிறார். இப்பொழுதும் ஒரு திருமண மண்டபத்தில் வேலை பார்க்கும் வாய்ப்பையை எதிர்பார்க்கிறார். அப்போ அந்த திருமண மண்டபத்தில் இருந்தும் திருமணம் இல்லை. அவர் தொழிலோ, அப்ப அந்த இடத்துல அந்த திருமணத்தையும் தொழிலையும் தட்டி பறிப்பதாரு? நமக்கு கர்மஸ்தானத்தில் மாந்தி நின்று ராசிக்கு 7ஆம் அதிபதி 8ல் மறைந்து ராகுவும் புதனும் இந்த ஜாதகத்தை இயக்குவதால் அங்கு திருமணம் இல்லை என்ற ஒரு அமைப்பு வருகிறது. எப்படி? அப்போ 7க்குடையவர் 8ல் இருந்து அவர் பார்க்கக்கூடிய கிரகம் சந்திரன், சுக்கிரன். அப்போ சுக்கிரனுக்கு 20 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், குருவுக்கு 16 வருஷம். அப்ப 46 வருடங்கள் இந்த ஜாதகருக்கு கல்யாணம் இல்லாத தன்மையுடைய காமிக்குது. அப்போ இந்த ஜாதகருக்கு நாம திருமண மண்டபத்தில் இருந்தால் திருமணம் நடக்கும் நாம சொல்ல முடியுமா? ஆனா அவர் வாழ்க்கையே இப்ப 13 வருஷமா திருமண மண்டபத்திலே. அப்ப அந்த யோகம் பல திருமணங்களை பார்க்கக்கூடிய யோகத்தை கொடுக்கிறது இந்த குரு சூரியன் பார்வையும், குரு செவ்வாய் பார்வையும், குரு புதன் பார்வையும். ஆனால் திருமணத்தை தள்ளி வைக்கிறது. அதே போல் தொழிலும் திருமண மண்டப தொழிலாகவே வருகிறது. அப்போ ராசி எப்படி 10ஆம் பாவகத்தை இயக்குகிறது, 10ஆம் பாவம் எப்படி ராசியை இயக்குகிறது தான் இந்த பதிவுல உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தில் இந்த பதிவை நான் தருகிறேன். அப்பொழுது இதேபோல் மீண்டும் ஒரு நாம் ஆரோக்கியமான பதிவில் சந்திப்போம். நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.